ஷாக் ஆயிருது, வியந்து போய் சொல்லுவோம் இல்லையா, சக்கித் ரக் கையா, அதாவது ரொம்பவே ஷாக் ஆகி ரொம்பவே வியந்து போய் இருக்கிறாரு. கர்ண கி பிரசன்சா கர்த்தே ஹுயே போலே, கர்ண तुमसे मैं बहुत प्रसन्न हूँ, तुम जो भी वरदान चाहो मांगो. கர்ணகி கர்ணருடைய அந்த கர்ணருடைய பிரசன்சா கர்த்தே ஹுயே, பிரசன்சா பிரசன்சா மீன்ஸ் பாராட்டுற, ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி, ஹுயே போலே போலே மீன்ஸ் சொல்றது, என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்ணன் கூப்பிட்டு, தும்சே தும்சேனா உனக்கு உன்னுடைய, மைனா நான், உன்னால வந்து நான் வந்துட்டு பகுத் பிரசன்னகும், பகுத் ரொம்பவே ஜாஸ்தியா, பிரசன்ன மீன்ஸ் வெரி ஹாப்பி, ரொம்பவே எப்படி இருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எதனால உன்னாலதான் அப்படின்னு சொல்றாரு. தும் ஜோபி வர்தான் சாஹோ மாங்கோ, தும்னா நீ, ஜோபி மீன்ஸ் எதுவா இருந்தாலும், ஜோபி மீன்ஸ் வாட் எவர் இட் மேபி, எதுவா இருந்தாலும், வர்தான்னா வரம், எந்த வரமா இருந்தாலும், சாஹோனா விரும்புறது, எந்த வரத்தை விரும்புறியோ, மாங்கோ மீன்ஸ் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கர்ணனே தேவராஜ் சே கஹா, கர்ணர் வந்துட்டு தேவராஜ்ங்கிறது இந்திரனை சொல்றதுதான், இந்திரர் தான் வந்து தேவர்கள் எல்லாரோடைய ராஜா, அதனால தேவராஜ்னு சொல்றாங்க. சே கஹானா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, प्रसन्न है तो शत्रुओं का संहार करने वाला अपना शक्ति नामक शस्त्र मुझे प्रदान करें. ஆப்னா நீங்க, பிரசன்ன மீன்ஸ் ஹாப்பி, நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா, தோ மீன்ஸ் தென், அப்போ சத்ருவோ மீன்ஸ் எனிமி, அந்த எனிமீஸ் எல்லாரையுமே, சன்ஹார் கர்னே வாலா, சன்ஹார்னா அழிக்கிறது, அந்த எதிரிகளை வந்து அழிக்கிறது, கர்ணேன்னு செய்யறது, அதாவது அழிக்கக்கூடிய, அப்பனா தன்னுடைய உங்களுடைய அந்த இந்திரனுடைய சக்திங்கிற நாமக்னா பேருள்ள, அந்த சக்திங்கிற பேருள்ள சஸ்திர முஜே பிரதான் கரே, சஸ்திரம்னா ஆயுதம், அந்த ஆயுதத்தை முஜேனா எனக்கு, பிரதான் மீன்ஸ் ஒப்படைக்கிறது, அதாவது பிரதான் கரே அப்படின்னா எனக்கு வழங்குங்க, எனக்கு என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. नेक्स्ट है, बड़ी प्रसन्नता के साथ अपना वग शस्त्र कर्ण को देते हुए देवराज ने कहा. बड़ी मीन्स बिग, ரொம்பவே பிரசன்னता ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா, கேசாத சந்தோஷத்தோட, ரொம்பவே சந்தோஷத்தோட, அப்படின்னா தன்னுடைய வக்னா அந்த சஸ்திர அப்படின்னா ஆயுதத்தை, அந்த ஆயுதத்தை, அதாவது இந்திரன் வந்து தன்னுடைய அந்த ஆயுதத்தை வந்துட்டு கர்ணனுக்கு தேத்தே மீன்ஸ் கிவ், கொடுக்கறது, தேத்தே ஹுயே அப்படின்னா கொடுத்துட்டு, தேவராஜ்னே கஹா, தேவராஜ் இந்திரன் சொன்னோம் இல்லையா, இந்த தேவராஜ் இந்திரர் வந்துட்டு கஹானா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, யுத்தமே தும் ஜிஸ் किसी को लक्ष्य करके इसका प्रयोग करेंगे. யுத்தம்னா யுத்தம், அந்த வார்ல வந்துட்டு தும்னா நீ வந்து, கிசிக்கோ லக்ஷ்ய கர்கே, ஜிஸ்னா இத, திஸ் ஒன், அத வந்துட்டு, கிசி மீன்ஸ் எனிஒன், யாரோ ஒருத்தவங்களோட, லக்ஷ்ய கர்கே, லக்ஷ்யம் மீன்ஸ் எய்ம் பண்றது, ஒருத்தவங்களை டார்கெட்டா இது பண்ணி, கர்கேன செய்யறது, அதாவது ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி, இஸ்கான இத வந்துட்டு பிரயோக் கரேங்கே, பிரயோக்னா யூஸ் பண்றது, பிரயோக் கரேங்கே அப்படின்னா யூஸ் பண்ணு, நீ வந்து ஒருத்தவங்களை மட்டும் இந்த யுத்தத்துல டார்கெட் பண்ணி இதை யூஸ் பண்ணு. வக் அவசிய மாறா ஜாயேகா, வக்னா அவங்க, யாரு நீ டார்கெட் பண்றியோ அவங்க, அவசியம் மீன்ஸ் கண்டிப்பா வந்துட்டு, மாறா ஜாயேகா, மாறானா இறக்குறது, மாறா ஜாயேகனா கண்டிப்பா அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பரந்து ஏக் ஹி பார் தும் இஸ்கா பிரயோக கர் சகேங்கே. பரந்து மீன்ஸ் பட், ஆனா, ஏக் ஹி பார், ஏக்னா ஒரு, பார்னா முறை, அதாவது ஒரே ஒரு தடவை மட்டும்தான், தும் மீன்ஸ் யூ, நீ வந்து, இஸ்கா பிரயோக், இஸ்கான இதோடைய பிரயோக்னா யூஸ், இதோட என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு தடவை தான் இதை பிரயோக் கர் சகேகே மீன்ஸ் முடியும்னு அர்த்தம், பிரயோக் கர் சகேங்கன்னா அதாவது யூஸ் பண்ண முடியாது, நீ ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. तुम्हारे शत्रु को मारने के बाद यज्ञ मेरे पास वापस आ जाएगा. தும்ஹாரேனா உன்னுடைய சத்ரு மீன்ஸ் எனிமி, உன்னோட இந்த எனிமியை வந்து மார்னேக்கே பாத், மார்னேனா கொல்றது, மார்னேக்கே பாத்னா ஆஃப்டர், அதாவது கொன்னதுக்கு அப்புறம், யக்னா இது, அந்த ஆயுதம் வந்துட்டு, மேரேனா என்னுடைய, பாஸ்னா இடம்னு அர்த்தம், அது என்கிட்ட வந்துட்டு, வாபஸ் ஆ ஜாயேகா, வாபஸ்னா ரிட்டர்ன், வாபஸ் ஆ ஜாயேகா அப்படின்னா ரிட்டர்ன் வந்துரும், அதாவது என்கிட்ட திரும்ப அது வந்துரும் அப்படிங்கறத சொல்றாரு. இத்தனா கஹுக்கர், இத்தனா இவ்வளவு, திஸ் மச் இவ்வளவு, கஹுக்கர்னா சொல்லிட்டு, இவ்வளவையும் சொல்லிட்டு, இந்திரர் வந்துட்டு சலேனா போறது, சலேகயே அப்படின்னா போயிடுறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட்,
एक बार कर्ण को परशुराम जी से பிரம்மாஸ்திர சிக்னேக்கி இச்சா ஹுயி. ஏக் பார், பார்னா முறைன்னு அர்த்தம். ஏக் பார் அப்படின்னா ஒரு தடவை. கர்ணுக்கோ, கர்ணருக்கு வந்துட்டு பரசுராம் ஜீசே, பரசுராமர் ஜிங்கிறது மரியாதை சொல்றாங்க. பரசுராம் ஜீசே, அந்த பரசுராமர் கிட்ட இருந்து பிரம்மாஸ்திரங்கிறது ஒரு அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை வந்து சிக்னேக்கி, சிக்னேனா கத்துக்கிறது, அதை எப்படி பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கறத கத்துக்கிறதுக்கான, சிக்னே மீன்ஸ் லேர்னிங், கத்துக்கிறதுக்கான இச்சா ஹுயி. இச்சானா ஆசைன்னு அர்த்தம். அவங்களுக்கு ரொம்பவே ஆசை வருது. इसलिए वह ब्राह्मण के वेश में परशुराम जी के पास गया. इसलिए इसलिए அதனால வக்னா அவர் யார், கர்ணன் வந்துட்டு பிராமணன்னா அது பிராமணன் மாதிரியான வேஷ்னா வேடம்னு அர்த்தம். பிராமணன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பரசுராம் ஜி கே பாஸ், பரசுராமர் கிட்ட வந்துட்டு பாஸ்னா இடம்னு அர்த்தம். அதாவது பரசுராமர் கிட்ட வந்து கயானா போறது, அவர் போறாரு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பிரார்த்தனா கி उसे शिष्य स्वीकार करने की कृपा करे. பிரார்த்தனா ரெக்வஸ்ட் பண்ற, பிரார்த்தனா கீனா செய்யறது, கியாவோட சிம்பிள் ஃபார்ம். கீனா செய்யறது, அதாவது ரெக்வஸ்ட் பண்றாரு, ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா தட், அது என்ன அப்படின்னா உசேனா அவரை, சிஷ்ய ஸ்வீகார் கர்னேக்கி, சிஷ்யனா அதாவது சீடனா, சிஷ்யனா வந்துட்டு ஸ்வீகார் கர்னேக்கி, ஸ்வீகார்னா அக்செப்ட்னு அர்த்தம். அதாவது ஒத்துக்கிறது, அதாவது சிஷ்யனா ஏத்துக்கிறதுக்கான, கர்ண செய்யறது, ஏத்துக்கிறதுக்கான கிருப்பானா ரெக்வஸ்ட், அதாவது கிருப்பா கரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு, அதாவது ப்ளீஸ் பண்ணி கேக்குறாரு, கெஞ்சி கேக்குறாரு. பரசுராம் ஜி ने उसे ब्राह्मण समझकर शिष्य बना लिया. பரசுராமர் வந்துட்டு உசேனா அவரை, யார, கர்ணனை வந்துட்டு பிராஹ்மன் சமஜ்கர், பிராஹ்மன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, பிராஹ்மணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமஜ்கர்னா புரிஞ்சுக்கிறது, அதாவது நினைச்சுக்கிறது, பிராமணன் தான் நினைச்சுக்கிட்டு சிஷ்ய பனா லியா, சிஷ்யனா அவரோட அந்த சிஷ்யனா வந்துட்டு பனாலியனா அக்செப்ட் பண்ணிக்கிறது, அது ஒத்துக்கிறது, சிஷ்யனா அவரை ஆக்கிக்கிறாரு. இஸ் பிரகார் चल से कर्ण ने ब्रह्म शास्त्र चलना सीख लिया. இஸ் பிரகார்னா இந்த மாதிரி, இந்த வகையில தான் வந்துட்டு சல்சே மீன்ஸ் இந்த ஏமாத்துறது, அதாவது ஏமாத்துத்தனத்தினாலதான் வந்து கர்ணர் வந்துட்டு சாஸ்திரத்தை வந்துட்டு சல்னானா அது இயக்குறது, அது பிரம்ம சாஸ்திரத்தை இயக்குறதுக்கான சிக்னா கத்துக்கிறது, சிக்லியானா கத்துருக்காரு. एक दिन परशुराम कर्ण की जाग पर सिर रखकर सो रहे थे. एक दिनना डे, एक दिन அப்படின்னா ஒரு நாள். பரசுராமர் வந்துட்டு கர்ணுக்கு ஜாக் பர், கர்ணருடைய ஜாக்னா தொடைன்னு அர்த்தம். ஜாங் பர், அதாவது தொடையில வந்துட்டு சிர்னா தலைய வந்து ரெக்கர்னா வைக்கிறது, அதாவது தலைய வச்சு சோரஹேத்தே, சோனா ஸ்லீப், தூங்குறது, சோரஹேத்தே அப்படின்னா தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதாவது ஒரு நாள் வந்து கர்ணனோட தொடையில வந்து தலைய வச்சு அவரு தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. இத்தனையுமே ஏ காலா பவுண்டரா कर्ण की जांग के नीचे घुस गया और काटने लगा. इतने में மீன்ஸ் இவ்வளவு நடந்துட்டு இருக்கிற டைம்ல, இந்த டைம்ல வந்துட்டு ஏ காலா பவுண்டரா, ஏக்னா ஒரு காலானா பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய பவுண்டரானா வண்டுன்னு அர்த்தம். அதாவது கருவண்டுன்னு சொல்லுவோம். அந்த கருவண்டு வந்து கர்ணனுடைய ஜாங்னா தொடையில வந்துட்டு நீச்சேனா கீழே, தொடைக்கு கீழே வந்து குஸ்னா என்டர் ஆகுறது, உள்ள வந்து நுழையிறது. குஸ் கயா அப்படின்னா உள்ள என்டர் ஆகுது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் காட்னே லகா, காட்னேனா கடிக்கிறது, அதாவது அவரோட தொடைய வந்து தொலையிடுது. காட்னே லகா அப்படின்னா கடிச்சு தொலையிடுது. கிடே கி காட்னே சே கர்ண கோ பகுத் பீடா ஹுயி. கிடேனா அந்த பூச்சியோடைய காட்னேனா கடிக்குது இல்லையா, அந்த கடினால வந்துட்டு கர்ணருக்கு வந்துட்டு பகுத் பீடா ஹுயி. பகுத்னா ரொம்பவே ஜாஸ்தியான, பீடானா பெயின் அர்த்தம். பீடா ஹுயி அப்படின்னு ரொம்பவே பெயின் ஏற்படுது அப்படின்னு அர்த்தம். அவருக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்குது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஜாங் சே லஹு கி தாரா பகுனே லகி. ஜாங் மீன்ஸ் அந்த தொடையில இருந்து, மீன்ஸ் ஃப்ரம், அதாவது தொடையில இருந்து, லஹுக்கி தாரானா ஸ்டீம், அதாவது ஆறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆறு வந்து என்னது, எதோட ஆறு, லஹுக்கி தாரா, அதாவது ரத்தத்தோடைய ஆறு, அந்த ரத்தம் வந்து ஆறா ஓடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லஹுக்கி தாரா பக்னேனா ஓடுறது, அதாவது ஓடுது, அந்த பிளட் ஸ்ட்ரீம் வந்து வலிஞ்சு ஓடுது. பர் மீன்ஸ் பட், ஆனா கர்ணருக்கு வந்துட்டு இஸ் பயசே கி, இஸ்னா இந்த பயம் தான், பயம் மீன்ஸ் பயம், இந்த ஃபியர் மட்டும்தான் இருக்கா. என்ன அப்படின்னா கஹி மீன்ஸ் எப்பயாவது வந்து குருதேவ் கி நிந்துனா குல் ஜாயே,
எப்படியாவது என்ன பண்ணணும், குருதேவ்க்கு நிந்துனா ஸ்லீப், அவர் அந்த குருதேவ் தூங்கிட்டு இருக்காருலே அவரோட இந்த தூக்கம் வந்துட்டு ந குல் ஜாயே, குல்னா ஓப்பன் அர்த்தம், குல் ஜாயே அப்படின்னா திறக்கிறது, அதாவது அவரோட அந்த தூக்கம் வந்து கலைஞ்சிராம இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே பயமா இப்ப கர்ணருக்கு இருக்கு. ஜாங்குக்கோ ஜராபி ஹிலாயா டுலாயா நஹி, ஜாகுக்கோ ஜாக்னா அந்த தொடைய வந்துட்டு ஜராபி, ஜரா மீன்ஸ் லிட்டில் கொஞ்சோண்டு கூட, பி மீன்ஸ் ஆல்சோ அதாவது கொஞ்சோண்டு கூட, ஹிலாயா டுலாயா நஹி, ஹிலாயா டுலாயா மீன்ஸ் ஷேக்கிங், அவர் கொஞ்சம் கூட அவரோட தொடைய வந்து ஆட்டவே இல்ல, நஹி வந்துச்சுல சோ நெகட்டிவ் வேர்டு, அப்ப ஆட்டவே இல்ல, ஹிலாயா டுலாயா மீன்ஸ் ஷேக்கிங், ஹிலாயா டுலாயா நஹி மீன்ஸ் அவர் கொஞ்சம் கூட அவரோட தொடைய அசைக்கவே இல்ல. ஜப் கூன் சே பரசுராம் கி தேக் பிக்னே லகி, ஜப் ஜப் மீன்ஸ் வென், எப்போ வந்துட்டு கூன் சே, கூன்னா பிளட், அந்த பிளட்னால வந்து பரசுராம்கி தேக், பரசுராமருடைய அதாவது குருவோடைய தேக்னா உடம்பு, அவரோட உடம்பு வந்துட்டு பிக்னே லகி, பிக்னே மீன்ஸ் நனைகிறது, அதாவது ஈரமாகிறது, பிக்னே லகி மீன்ஸ் எப்ப அவரோட உடம்பு ஈரமானுச்சு, ரத்தத்தினால ஈரமானுச்சோ, தோ மீன்ஸ் தென், அப்போ வந்துட்டு உன்கி நிந்து குழி, உன்கின்னு அவருடைய நிந்துனா ஸ்லீப், அந்த தூக்கம் வந்து குழினா ஓப்பன், அதாவது திறந்த, அதாவது அவரோட தூக்கம் வந்து கலைஞ்சிருது. உன்ஹோனே தேக்காக்கி கர்ணுக்கி ஜாங் சே கூன் பகு ரஹா ஹை, உன்ஹோனா அவரு, தேக்காதான் பாக்குறாரு, அவரை பாக்குறாரு, என்ன பாக்குறாரு அப்படின்னா கர்ணருடைய ஜாக்னா தொடை, அவரோட தொடையில இருந்து கூன்னா அந்த பிளட் வந்துட்டு பக் ரஹா ஹை, பக்னா ஃப்ளோ, அதாவது பாயுறது, அவரோட தொடையில இருந்து அந்த ரத்தம் வழிஞ்சு வர்றத வந்து பாக்குறாரு, பக் ரஹா மீன்ஸ் அது பாயுறது, ஃப்ளோ ஆகுறது. யக் தேக்கர் பரசுராம் போலே, யக் தேக்கர் தான் பார்த்தோன்னே, இதை பார்த்த உடனே பரசுராமர் வந்துட்டு போலேன்னு சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா பேட்டானா சைல்டுன்னு அர்த்தம், குழந்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, சச் பத்தாவோ, சச்னா உண்மைன்னு அர்த்தம், சச் பத்தாவோன்னு சொல்றது, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, தும் கவுன் ஹோ, தும்னு நீன்னு அர்த்தம், நீ வந்து கவுன்னா ஹூ, யாரு அப்படின்னு அர்த்தம், நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. தப் மீன்ஸ் வென், அப்போ கர்ண் அசலி பாத் ந சிப்பா சகா, கர்ணர் வந்துட்டு அசலி உண்மையான பாத்னா விஷயத்த, அதாவது உண்மையான அந்த விஷயத்த வந்து ந சிப்பா சகா, சிப்பானா ஹைட் பண்றது, சகானா முடியுது, ஹைட் பண்ண முடியறது, ந இஸ் த நெகட்டிவ் வேர்ட், சோ ந சிப்பா சகா, உண்மையை மறைச்சு வைக்க முடியல. उसने स्वीकार कर लिया कि वह ब्राह्मण नहीं बल्कि सूत पुत्र है, உஸ்னேனா அவரு, ஸ்வீகார்னா அக்செப்ட் பண்ணிக்கிற, ஒத்துக்கிறாரு, என்ன ஒத்துக்கிறாரு, கர்லியா, அது ஸ்வீகார் கர்லியா ஒத்துக்கிறது, என்ன ஒத்துக்கிறாரு அப்படின்னா வகுனா அவரு, பிராஹ்மன் மீன்ஸ் பிராமணன் கிடையாது, நகி இஸ் நெகட்டிவ், பிராமணன் இல்ல, பல்கினா பட், ஆனா சூத் புத்ரா மீன்ஸ் லோயர் கேஸ்ட்னு அர்த்தம், அவர் வந்து லோயர் கேஸ்ட்ங்கிறத ஒத்துக்கிறாரு. यह जानकर परशुराम को बड़ा क्रोध आया, यह जानकर தெரிஞ்சவனே, இதா தெரிஞ்சுக்கிட்ட உடனே பரசுராமருக்கு வந்து படா குரோத் ஆயா, படானா ரொம்பவே ஜாஸ்தியான, குரோத் ஆயா, குரோத்னா கோபம்னு அர்த்தம், குரோத் ஆயா அப்படின்னு ரொம்பவே அவருக்கு கோபம் வருது. ஏன் அப்படின்னா பரசுராமர் வந்து சத்திரியர்களுக்கும் பிராமணருக்கும் மட்டும்தான் வித்தை சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்ணிருக்கா, அதனால இவருக்கு இப்ப கோபம் வருது. அந்த உன்ஹோனே उसी घड़ी कर्ण को शाप देते हुए कहा, अंतहना फाइनली முடிவா வந்து உன்ஹோனேனா அவரு, உசினா அந்த, கடினா டைம்ல, அந்த டைம்ல அதே டைம்ல வந்துட்டு கர்ணருக்கு வந்துட்டு ஷாப் தேத்தே ஹுயே, ஷாப்னா சாபம், ஷாப் தேத்தே ஹுயே சாபத்தை கொடுத்து, கஹானா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, क्योंकि तुमने अपने गुरु को ही धोखा दिया है, इसलिए जो विद्या तुमने मुझसे सीखा है वह अंत समय में तुम्हारे किसी काम न आएगी. சூங்கி மீன் சின்ஸ், என்பதான்னு சொல்லலே இது கடைசியா போட்டுக்கலாம். சூங்கி தும்னேனா நீ வந்துட்டு, அப்பனே குரு கேஹி, அப்பனே தன்னுடைய குரு கேஹி, குரு கிட்டே வந்துட்டு தோக்காதியா மீன்ஸ் ஏமாத்திருக்க, அதாவது நீ வந்து தன்னுடைய குருவே ஏமாத்திருக்க அப்படிங்கறதுனால, சூங்கி மீன்ஸ் என்பதால், அப்படிங்கறதுனால, இஸ்லினா அதனால, ஜோ மீன்ஸ் விச், எந்த வித்யானா எந்த வித்தியை வந்துட்டு, எந்த எஜுகேஷனை வந்துட்டு, தும்னேனா நீ வந்து, முஜிசேனா என்கிட்ட இருந்து, சிக்கினா லேர்ன், எந்த வித்தியை வந்து என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டியோ, வகுனா அது, அந்த சமயமே, அந்த எண்ட், அதாவது கடைசி சமயன டைம், அந்த கடைசி டைம்ல, தும்ஹாரேனா உன்னுடைய, கிசி காம் ந ஆயே, கிசினா எந்த ஒரு விதமான, காம்ன ஆயே செயல்படாது அப்படின்னு அர்த்தம்,
ஆயேனா வரதுன்னு அர்த்தம். நான் ஆயே மீன்ஸ் வராது அப்படின்னு அர்த்தம். அதாவது உனக்கு எந்த வேலைக்கு அது யூஸ் ஆகாது அப்படின்னு அர்த்தம். காம்னா ஆயேன்னு உனக்கு எதுக்குமே அது யூஸ் ஆகாம போயிரும். நீ எந்த விதையை என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டியோ அந்த வித்தை கடைசி டைம்ல உனக்கு செயல்படாம போயிரும் அப்படிங்கறது சாபமா சொல்றாரு. ஐன் वक्त पर तुम उसी भूल जाओगे और रण क्षेत्र में तुम्हारे रथ का पहिया पृथ्वी में दंस जाएगा. ஐன் வக்த் ஐன் ஐன் மீன்ஸ் தட் அந்த வக்த்னா டைம் அந்த டைம்ல வந்துட்டு தும் மீன்ஸ் யூ நீ வந்து உசேனா அத எதை அந்த சொல்லிக் கொடுத்த அந்த விதைகளை வந்துட்டு பூல் ஜாவோகே பூல்னா ஃபர்கெட் மறந்துடுறது. பூல் ஜாவோகேன்னு நீ மறந்து போயிருவ. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ரன் கஷேத்திரம்னா அந்த யுத்தம் நடக்கக்கூடிய அந்த பூமியில ரன் கஷேத்திரம்னா யுத்தம் நடக்கக்கூடிய அந்த பூமியை அப்படி சொல்லுவோம். அந்த ரன் கஷேத்திரல வந்துட்டு சே தும்ஹாரே ரத்து கா பஹியா தும்ஹாரே உன்னுடைய ரத்ன ரதம். அவங்க எல்லாம் போற வந்து ரதத்துல போய் தானே செய்வாங்க. அந்த ரத்னா அந்த சேரட்டோடைய பஹியானா அந்த வீல். அந்த சேரட் அந்த வீல் வந்துட்டு பிருத்திவினா அந்த பூமிக்குள்ள வந்துட்டு தன்ஸ் ஜாயேகா தன்ஸ் மீன்ஸ் புதையிறது. தன்ஸ் ஜாயேகனா புதைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் சொல்றாரு. அவனுடைய அந்த சேரட்டோட வீல் வந்து கடைசி டைம்ல என்ன ஆயிரும், அந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சிரும் அப்படிங்கறதையும் சாபமா கொடுக்கிறாரு. பரசுராம் ஜி கா யக் ஷாப் ஜூட் ந ஹுவா. பரசுராமருடைய யக்னா இந்த ஷாப்னா இந்த சாபம் வந்துட்டு ஜூட் ந ஹுவா ஜூட்னா பொய்ன்னு அர்த்தம். நா ஹுவானா ஆகுறது. நான் ஹுவா இதுதான் நெகட்டிவ் வேர்டு. அப்ப ஆகல அப்படின்னு பொய்யா ஆகல அப்படின்னு சொல்றாரு. பரசுராம இந்த சாபம் வந்து பொய்யா ஆகிரல அப்படிங்கறத சொல்றாங்க. जीवन भर कर्ण को उनकी सिखाई हुई ब्रह्मशास्त्र विद्या याद रही. ஜீவன்னா வாழ்க்கை முழுக்க, ஜீவன்னா லைஃப், பர்னா ஃபுல் அதாவது வாழ்க்கை முழுக்க கர்ணனுக்கு வந்துட்டு உன்கினா அவருடைய சிக்காயி ஹுயினா கத்துக்கிட்ட, அதாவது சிக்காய் மீன்ஸ் லேர்ன், கத்துக்கிட்ட பிரம்மசாஸ்திர வித்யா, அதாவது பிரம்மசாஸ்திரங்கிற எஜுகேஷன், வித்யான எஜுகேஷன் வந்துட்டு யாதனா ஞாபகம்னு அர்த்தம். யாத் ரஹி அப்படின்னு ஞாபகம் இருந்துச்சு. பர்னா பட் ஆனா குருஷேத்திரக்கே குருஷேத்திரங்கிறது அந்த போர் நடந்த இடம், அந்த பிளேஸ்ல மைதான்னா கிரவுண்ட், அந்த போர் நடந்த அந்த பிளேஸ்ல வந்துட்டு அந்த கிரவுண்ட்ல வந்துட்டு அர்ஜுனன் கூட வந்து யுத்த கர்த்தே சமய் யுத்னா ஃபைட், யுத்த கர்த்தே சமய் அதாவது ஃபைட் பண்ண சமயன டைம், அந்த ஃபைட் பண்ண நேரத்துல வந்து கர்ணனுக்கு வகுனா அது அந்த எஜுகேஷன் வந்துட்டு யாதுனா ரஹி யாதுனா ஞாபகம், நான் இஸ் த நெகட்டிவ் வேர்ட். சோ யாதுனா ரஹி அப்ப ஞாபகம் இல்ல அப்படிங்கறது சொல்றாங்க. துரியோதன் கே கனிஷ்ட மித்ர கர்ணனே அந்த சமயத்தக்க. துரியோதனனுடைய கனிஷ்டனா ரொம்பவே நெருக்கமான, ரொம்ப க்ளோஸ் ஆன மித்ரனா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான கர்ணர் வந்துட்டு அந்த சமயத்தக்க அந்தனா கடைசி, சமயனா டைம், அந்த கடைசி டைம் வரைக்கும், தக்னா டில் அது வரைக்குமே கௌரவம் கா சாத் ந சோடா. கௌரவம்னா 100 பேர் இருக்காங்களே அவங்களுடைய சாத்னா அவங்க கூட இருக்கிறத, ந சோடானா விட்டுறது, நான் இஸ் நெகட்டிவ் வரப்ப விடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கௌரவ தான் இருந்தாங்களே தவிர்த்து அவங்க விட்டு இவரு கர்ணன் வந்து வெளியில வரவே இல்லை. कुरुक्षेत्र युद्ध में भीष्म तथा आचार्य द्रोण के आहत हो जाने के बाद दुर्योधन ने कर्ण को ही गौरव सेना का सेनापति बनाया था. குருஷேத்திரக்கே யுத்தமே, குருஷேத்திரங்கிற அந்த யுத்தத்துல வந்துட்டு பீஷ்ம தத்தா ஆச்சாரிய துரோணுக்கா, பீஷ்மரும் சரி அவங்க கூடவே, தத்தா மீன்ஸ் இன்க்ளூடட் அது கூடவே சேர்த்து ஆச்சாரிய துரோணாச்சாரியன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆகத்னா இன்ஜுரி, அவங்க வந்து ரொம்ப காயம் அடைஞ்சதுக்கு ஜானேக்கே பாதுனா ஆஃப்டர், அவங்க ரொம்ப ஆகத் ஹோ ஜானேக்கே பாதுனா அவங்க ரொம்ப காயம் அடைஞ்சதுக்கு பிறகு, பாதுனா ஆஃப்டர், அதுக்கப்புறம் துரியோதனன் வந்துட்டு கர்ணனை வந்து ஹி கௌரவ சேனாக்கா, அந்த கௌரவர்களுடைய அந்த சேனா அந்த சேனையோடைய சேனாபதி பனாயாத்தா. சேனாபதி மீன்ஸ் அந்த லீடர், அந்த சேனைக்கு வந்து லீடரா யார ஆக்குனார் அப்படின்னா கர்ணனை தான் அவர் சேனாபதியா ஆக்குறாரு. கர்ணனே 2 दिन तक अद्भुत कुशलता के साथ युद्ध का संचालन किया. கர்ணர் வந்துட்டு 2 दिन तक, தோனா 2 தின்னா டே, 2 நாள்
தக் தக்னா வரைக்கும் அர்த்தம், 2 நாள் வரைக்கும். அத்புத குஷலதா கே சாத், அத்புதம்னா ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப அற்புதமான, குஷலதா கே சாத், குஷலதா மீன்ஸ் ஸ்கில்னு அர்த்தம், ரொம்ப திறமைய வந்துட்டு கே சாத் அதாவது திறமையோட ரொம்ப 2 நாளைக்கு வந்து ரொம்ப திறமையோட யுத்தத்தை வந்துட்டு சஞ்சாலன் கியா, சஞ்சாலன் மீன்ஸ் எதிர்கொள்ளுறது செயல்படுறது. அவர் வந்து அந்த யுத்தத்தை 2 நாள் வரைக்கும் ரொம்ப சிறப்பா செயல்படுறாரு. சஞ்சாலன் கியா செயல்படுறது. आखिर जब शाप बस उसके रथ का पहिया जमीन में धंस गया. ஆக்கிர் ஆக்கிர் மீன்ஸ் லாஸ்ட் கடைசியா, ஜப் ஜப் மீன்ஸ் வென் எப்ப வந்துட்டு, ஷாப்னா சாபத்தோட வசத்துல சாபத்தோட காரணத்தினால, உஸ்கேனா அவருடைய ரத்னா ரதம், அவரோட சேரட் வந்து பஹியான வீல், அவரோட சேரட் அந்த தேரோடைய தேரோடைய அந்த வீல் வந்துட்டு அந்த சக்கரம் வந்துட்டு ஜமீன்னா ஃப்ளோர் அதாவது பூமியில, அதாவது இந்த பூமியில வந்துட்டு தன்ஸ்னா புதையிறது. எப்ப வந்து அந்த சாபத்தோட காரணத்தினால அந்த அவருடைய ரதத்தோடைய அந்த வீல் வந்து பூமியில புதைஞ்சிரும். அவர் மீன்ஸ் மற்றும் வகுன அவரு தனுஷ் பான் ரக்க ஜமீன் மே தன்சா ஹுவா பஹியா நிகால்னே கா பிரயத்ன கர்னே லகா. தனுஷ் பான் அந்த வில்லையும் அம்பையும் ரெக்கர்னா வச்சுட்டு, அதாவது கீழே வச்சுட்டு, ஜமீன்னா தரையின் அர்த்தம், தரையில வந்துட்டு தன்சாவுனா புதஞ்சு இருக்கக்கூடிய, தன்சானா புதையிறன்னு அர்த்தம், தன்சாஹுவானா புதஞ்சு இருக்கக்கூடிய பஹியான வீல் அந்த சக்கரத்தை வந்து நிக்கால்னேக்கா நிக்கால்னா வெளியில கொண்டு வர்றது, அதை எடுக்கிறதுக்கான பிரயத்தனா ட்ரை பண்றது, பிரயத்தன கர்ணேலகா அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. தபின்னு அந்த டைம்ல வந்து அர்ஜுனர் வந்துட்டு மகாரதி உஸ்னா அந்த மகாரத்னா கிரேட் வாரியர்னு இருக்காது, சிறப்பா சொல்றாரு. கர்ணரை தான் வந்து மகாரதி அப்படின்னு சொல்லி சிறப்பா சொல்றாங்க. மகாரதி பர் பிரஹார் கியா, பிரஹார்னா தாக்குதல் நடத்துறது, பிரஹார் கியானா அவரு தாக்குறாரு. மாதா குந்தி நே ஜப் எகு சுனா, மாதா குந்தி மாதா அர்ஜுனனுக்கும் சரி கர்ணனுக்கும் சரி 2 பேருக்குமே தாய் யாருன்னா குந்தி தான். அந்த குந்தி வந்துட்டு ஜப் மீன்ஸ் வென் எப்போ வந்துட்டு சுனானா காதுல வாங்குறது, எப்போ வந்து இத கேட்டாரோ, தோ மீன்ஸ் தென் அப்புறம் வந்துட்டு உஸ்கே துக்கா பார் ந ரஹா, உஸ்கேனா அவங்களுடைய துக்னா சேட்னஸ், அவங்களோட அந்த துக்கத்துக்கான பார்னா எல்லைன்னு அர்த்தம், அதாவது அவங்களோட துக்கத்துக்கான எல்லையை வந்து நான் இது நெகட்டிவோட எல்லையே இல்லாம இருந்துச்சு, அதாவது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணிருக்காங்க, அத அப்படி சொல்றாங்க. ஓகே, இதோட இந்த கர்ணன் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது.